குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பெருமாள் கோவிலில் நடக்கிற திருவிழாக்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று தான் வைகுண்ட ஏகாதசி. இந்த நாளில் தான் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி எப்படி பிறந்தது? இந்த நாளில் மட்டும் சொர்க்கவாசல் திறப்பது ஏன்? இந்த நாட்களில் எப்படி விரதம் இருக்க வேண்டும்? இதை பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் விரிஞ்சிபுரம் கோயிலை பற்றியும் கடைஞாயிறு பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்காகவும் நாங்கள் ப்ரே பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாதத்திற்கு 2 ஏகாதசி என ஆண்டிற்கு 24 ஏகாதசி விரதம் இருந்தாலும் மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என்ற பெருமைக்கு உரியது. இந்த நாளில்தான் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்படுகிறது. இப்போ வைகுண்ட ஏகாதசி எப்படி பிறந்ததுன்னு பார்க்கலாம். தீபாவளி, கந்த சஷ்டி என பல பண்டிகைகள் அசுரவதத்தை முன்னிலைப்படுத்தியே கொண்டாடப்படுகின்றன. வைகுண்ட ஏகாதசி பண்டிகையும் அப்படி ஒரு அசுரனை வதம் செய்த நாளாகத்தான் உள்ளது. முன்னொரு காலத்தில் முரன் என்ற அசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினான். இதனால தேவர்களும் முனிவர்களும் சிவனிடம் சென்று முறையிட, சிவனோ திருமாலிடம் சென்று முறையிடுங்கள், அவரே தங்களுக்கு உதவுவார் என்று சொல்ல தேவர்களும் முனிவர்களும் திருமாலிடம் சென்று முறையிட்டனர். திருமாலும் அசுரனுடன் போர் புரிந்தார். முரனின் படைக்கலன்களை எல்லாம் அழித்த பகவான் அவன் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலாம் என்று திருவுள்ளம் கொண்டார். அதன்படி போர்க்களத்திலிருந்து விலகி ஒரு குகைக்குள் சென்று உறங்குவது போல் படுத்துக்கொண்டார். பகவானை தேடிக்கொண்டு அந்த குகைக்கு வந்த முரன் பகவான் உறங்குவதாக நினைத்து கொண்டு அவரை கொல்ல வாளை ஓங்கினான். அப்போது மகாவிஷ்ணுவின் திருமேனியிலிருந்து ஒரு அழகான பெண் தோன்றினாள். ஆயுதங்களுடன் காட்சி தந்த அந்த பெண் முரனை போருக்கு அழைத்தாள். பெண் என்று அலட்சியமாக நினைத்த முரன், பெண்ணே, உன்னை கொல்ல ஒரு அம்பே போதும் என்று அம்பை எடுக்க முனைந்த போது அந்த பெண் ஒரு ஒலி எழுப்பினாள். அதிலிருந்து வந்த நெருப்பால் சாம்பலாகி போனான் முரன். அதே நேரத்தில் ஏதும் அறியாதவர் போல் கண்விழித்த பகவான் தன் திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட சக்தியை பாராட்டியதுடன் அவளுக்கு ஏகாதசி என்ற பெயரையும் சூட்டி, ஏகாதசியே, நீ தோன்றிய இந்த நாளில் விரதமிருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியும் அருள்வேன் என்று அருளினார். இப்படித்தான் வைகுண்ட ஏகாதசி பிறந்தது. இப்போ சொர்க்க வாசலுக்கான காரணத்தை பார்க்கலாம். முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளிலிருந்து மது கைடபர்கள் என்ற 2 அசுரர்களை வெளிப்பட செய்தார். அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றபோது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார். ஆனால் அதற்கு அசுரர்களோ மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினர். மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். அசுரர்களாக இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள், பகவானே, தாங்கள் எங்களுடன் போர் புரிய வேண்டும், போரின் முடிவில் தங்களுடைய பரமபதத்தில் நாங்கள் நித்தியாவசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர். மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி அன்று பரமபதத்தின் வடக்கு வாசலான சொர்க்கவாசல் திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார். அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஓர் உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும். அன்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சம் அடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர். திருமாலும் அப்படியே வரம் அருளினார். இதன் பொருட்டே பெருமாள் ஆலயங்களில் சொர்க்கவாசல் இன்றும் திறக்கப்படுகிறது. இப்போ இந்த வருஷம் என்னைக்கு வைகுண்ட ஏகாதசி வருது, இந்த நாட்களில் எப்படி விரதம் இருக்கலாம், அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
வருஷம் டிசம்பர் 23 அன்னைக்கு தான் வைகுண்ட ஏகாதசி வருது. அதுவும் பெருமாளுக்கே உகந்த சனிக்கிழமை அன்னைக்கு வர்றது ரொம்பவே சிறப்பு. வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசி முன்னாடி நாள், அதாவது 22/12 அன்னைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும். அதுவும் சூரிய மறைவிற்கு முன்னாடியே சாப்பிடணும். அடுத்த நாள் ஏகாதசி அன்று முழுவதும் விரதம் இருக்க வேண்டும். சாப்பிடவே கூடாது. இந்த நாட்கள்ல பெருமாளை பத்தின பாடல்கள் கேட்பதும், பெருமாளை பற்றிய கதைகள் கேட்பதும் மட்டும்தான் செய்யணும். இந்த விரதம் உங்களோட உடல்நிலை பொறுத்து தான் இருக்கு. முழு விரதம் இருக்க முடியாதவங்க இந்த நாட்கள்ல பால், பழம் சாப்பிடலாம். ஏகாதசி அன்று பகலிலும் இரவிலும் தூங்காமல் கண் விழித்து பெருமாளின் பாடல்களை பாட வேண்டும் அல்லது பெருமாளின் கதைகளை கேட்க வேண்டும். அனைவருக்கும் அந்த நாராயணின் அருள் கிடைக்கட்டும். ஓம் நமோ நாராயண.